எது எதுலலாம் ரேட்டு காம்ப்ரமைஸ் பண்ணலாமோ, அதிலலாம் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அப்ப மார்க்கெட்ல நம்ம விலை குறைவான பொருள் தான் வேணும் அப்படின்னு போகும்போது நெறைய பொருள் இருக்கு. இந்த மாரி நம்ம ஒண்ணு ஒண்ணுக்கு டெடிகேட்டடா ஒர்க் பண்ணி, நம்ம வந்து தரையில போடுற எல்லாமே பிளாஸ்டரிங் முதற்கொண்டு பண்ணி குடுத்துர்றோம். ஒர்க்கும் ரொம்ப நீட்டா, பெர்ஃபெக்ட்டா பண்ணி குடுக்குறோம். குவாலிட்டியான மெட்டீரியல் சப்ளை பண்றோம். நீங்க புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, 100% புரொடக்ஷன் உங்களுக்கு எடுத்து குடுக்குறோம். இந்த மாரி பேனல கிளீன் பண்றது மட்டும் தான் உங்களுடைய வேலையா இருக்கும். அதுவும் 2 மாசத்துக்கு ஒருக்க. சப்போஸ் மழை வந்துருச்சுன்னா, அந்த மழை பெய்யக்கூடிய 4 மாதங்கள்ல நீங்க வந்து கிளீன் பண்ண வேண்டியதே இல்ல. மழை இல்லாத கோடை காலங்கள்ல அதிகமான தூசி இருந்துச்சுன்னா, அப்போ மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து பேனல கிளீன் பண்ணி வைங்க. நம்ம ஒரே மெயின்டெனன்ஸு இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தில நீங்க பேனல் கிளீன் பண்ற மாரி தான். இதுக்கு பேட்டரியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். டைரக்ட்டா இதில புரொடக்ஷன் ஆகுற கரண்ட் ஈபி மீட்டர்ல போய் கனெக்ட் ஆயிடும். ஈபி மீட்டர்ல கனெக்ட் ஆயிருச்சுன்னா, ஈபி மீட்டர் வழியா நீங்க என்ன எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸஸ் போட்டாலும் சரி, எல்லாமே சோலார்ல தான் ஓடும். இன்க்ளூடிங் யூபிஎஸ். நீங்க யூபிஎஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க வீட்டில, அதில சார்ஜ் ஆகுறது சோலார் கரண்ட் தான் சார்ஜ் ஆகும். கரண்ட் கட் ஆன உடனே 2 மணி நேரம், 3 மணி நேரம் எவ்வளோ நீங்க பேக்கப் குடுத்துருக்கிறீங்களோ, அவ்வளோ பேக்கப்பும் பேட்டரியிலேருந்து வந்துரும். சப்போஸ் நம்ம இப்போ வந்து ஒரு பேட்டரி பேக்கப் சிஸ்டம் குடுக்குறோம், எம்பிபிடி மூலியமா. ஏன் அது குடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி பேக்கப் 3 மணி நேரம் இருந்தும், அதுக்கப்புறமும் கரண்ட் கட் ஆயிருக்கு சார். எங்க வீட்ல கரண்ட்டே இல்லாம போயிடுது. நாங்க 3,00,000 4,00,000 செலவு பண்ணி, எங்க வீட்ல கரண்ட் இல்லாம இருக்கு. சோலார் போட்டு என்ன புண்ணியம்? அப்படின்னு கேட்கும்போது, அந்த பேக்கப்பும் உங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணி தர்றதுக்கு தான் இந்த எம்பிபிடி சிஸ்டத்த நம்ம பண்ணி குடுக்குறோம். அப்போ எம்பிபிடி சிஸ்டத்த பண்ணி குடுக்கும்போது, உங்களுக்கு கன்டினியூயஸ் பேக்கப் 24 ஹவர்ஸ் வந்துருது. டே டைம்ல வந்து உங்களுக்கு 12 மணி நேரம் கரண்ட் இல்லாம இருந்தா கூட, அப்பயும் உங்களுக்கு கரண்ட் பேனல்லேருந்து டைரக்ட்டா புரொடக்ஷன் ஆகி வந்துரும். ஆன் கிரிட் சிஸ்டம் நீங்க யோசிக்கிற மாரி கரண்ட் இருக்கும்போது தான் நல்லா ஒர்க் ஆகும். கரண்ட் கட் ஆச்சுன்னா, ஆன் கிரிட் சிஸ்டமும் ஆஃப் ஆயிடும். அதில கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா டிவைஸும் ஆஃப் ஆயிடும். அப்ப கரண்ட் இல்லாத நேரங்கள்ல பேக்கப் குடுக்குறதுக்காக ஒரு எம்பிபிடி சிஸ்டம் போட்டு குடுத்துர்றோம். 5 கிலோவாட், 10 கிலோவாட் சிஸ்டம் வரும்போது ஹைபிரிட் சிஸ்டமே வந்துருது. ஏன் அத 3 கிலோவாட், 4 கிலோவாட்டுக்கு போட முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹைபிரிட் சிஸ்டத்தோட விலை வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நார்மலா ஒரு ரூ. 50,000 ஒரு சிஸ்டம் வாங்குறீங்கன்னா, ஹைபிரிட் சிஸ்டத்தோட விலை ரூ. 1,00,000 இருக்கும். அதே மாரி அதுக்கப்புறம் பேட்டரி லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வாங்குறது, அது ஒரு 1,25,000 வந்துரும். இப்படி ரொம்ப அதிகமான செலவு பண்ண வேண்டாம். நம்மகிட்ட இருக்கிற யூபிஎஸ் பேட்டரியவே நம்ம பேக்கப் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த எம்பிபிடி சிஸ்டம் போட்டு குடுக்குறோம். அதேமாரி நாமக்கல்ல நம்ம போட்டு குடுத்துற சிஸ்டம் பக்காவா ஒரு 4 கிலோவாட்டு வீட்டுக்கு ரூ. 12,000 கரண்ட் பில் வந்தாலும், கரெக்ட்டா ரூ. 400 மட்டும் தான் வரும். அதுக்கு மேல கரண்ட் பில் வராது. இந்த மாரி நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரத்த 100% நீங்க சோலார்லயே உற்பத்தி பண்ணலாம். வீட்டுக்கு எல்லா விதமான சலுகையும், லோனும் குடுக்குறாங்க. வாங்கி பயன்பெறுங்க.